மாமியார் சொல்லுவாங்க உனக்கு சாப்பாடு செய்ய தெரியல உங்க அம்மா உனக்கு எதுவும் கத்து தரலையா அப்படின்ட்டு இந்த அம்மா சப்போர்ட் பண்ணுவாங்க. ஏண்டி எதுவும் சொல்லி தரலையா உங்க அம்மா உனக்கு? ஓஹோ தண்டச்சோரா என்ன லுக்கு ஸ்டவ் கூட பத்த வைக்க தெரியாது அவங்க அம்மா, அது கூட சொல்லி தரலையா உனக்கு அப்படின்னு அவங்க கேட்டுருவாங்க. அதுக்கப்புறம் இந்த அம்மா பின்னால வருவாங்க, ஏண்டி இது கூட தெரியாது, அதான் அவங்க கேட்டாங்களே. நீ என்ன அவ்வளோ பெரிய அப்பாட்டாக்குறா? என் வீட்டுக்கார்ட்டி சொல்லக்கூடாது, நாங்க ஏசுறத கேட்டுக்கோ, உங்க வீட்டுக்கும் போக கூடாது, போறியா அப்படியே போயிரு. ரொம்ப தப்பாச்சே. தப்பாச்சுலங்கண்ணே வாங்கண்ணே. அவளை கண்ணத்துல ஒண்ணு விட்டு ஒரே ஒரு கையெழுத்து மட்டும் வாங்கி கொடுங்க. ஒரு வீட்டுல 2 மருமக 3 மருமக 4 மருமக இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். என்னவெல்லாம் அவங்கள என்ன டெர்மினாலஜில கூப்பிடுவாங்க? அந்த குடுமையை வாயால எப்படினே சொல்லுவேன். நடுமருமகா கொஞ்சம் கட்டையா இருக்கும், அவளை குள்ளச்சீம்பாங்க. இந்த 3வது மருமகள கொஞ்சம் உயரமா இருப்பா, அவ பணமரத்தாம்பாங்க. பணமரத்தா? அவன் சொன்னானா இல்ல இவனே சொல்றானா? 4வது மருமகள ஒன்னு சொல்லி கூப்பிடுவாங்க. 4வது மருமகள் என்ன சொல்லி கூப்பிடுவாங்க? ஐயோ வேணாம் சும்மா சொல்லு. 4வது மருமகள கொஞ்சம் நெட்டு பிடிச்சவாம்பாங்க. நெட்டு பிடிச்சவன? ஆமா, திமிரு பிடிச்சவா.